பார்த்து வருகிறோம். பெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு 3:30 மணி அளவில் தண்டனை விவரம் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு 3:30 மணிக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்கள். மோனிகா, அதாவது சாத்தான்குளத்தில் உள்ள வணிகர்களான ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி காவல்துறை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு இரவு விடிய தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தனர். இந்த வழக்கில் இந்த காவல் நிலைய துன்புறுத்தல் வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், எஸ்ஐக்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 காவலர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த சூழலில் கடந்த 23ஆம் தேதி இந்த வழக்கில் 9 காவலர்களும் குற்றவாளிகள் என்று உறுதி கூறியது. தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த சூழலில் அந்த காலை 10:30 மணிக்கு நீதிபதி இந்த வழக்கு விசாரணை தண்டனை விவரம் பிற்பகல் 3:30 மணிக்கு அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். இந்த வழக்கில் இரட்டை கொலை வழக்கு என்பதால் இந்த வழக்கில் ஸ்ரீதர், ரகு கணேஷ், முருகன், முத்துராஜ் உள்ளிட்டோருக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கும் என்று தெரிகிறது. அதே போன்று இந்த வழக்கில் உள்ள பாலகிருஷ்ணன், சாமத்துறை, செல்லத்துறை, தாமஸ் பிரான்ஸ், வெயில்முத்து ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை உள்ளிட்ட தண்டனைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த காவல் நிலைய துன்புறுத்தல் உயிரிழப்பு வழக்கில் தண்டனை விவரம் பிற்பகல் 3:30 மணிக்கு அறிவிக்கப்பட உள்ளது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன்.